ஈஸ்வரியை எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை தான் போஸ் இப்போ பண்ணிடுறாங்க. போஸ் என்ன பண்ணுறாங்க, ஐஸ்வர்யா ரூமில் இருக்கும்போது நேராக அவங்க ரூமுக்கு போகிறாங்க. ஐஷு என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்ன மாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. ஆமாம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி இங்கே கேட்க, நான் பார்லர் போகலான்னு ரெடி ஆகிட்டு இருக்கேன்னு அங்கே ஐஸ்வர்யா சொல்ல, சரி சரி உன் பேக்லாம் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளியே வா அப்படின்னு சொல்ல, என்ன மாம்ஸ் நம்ம எங்கே எல்லாருமே சேர்ந்து ஏதாவது டூர் போகிறோமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் ஆமாம் நீ வெளியாயிட்டு ரெடி ஆகிட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஐஸ்வர்யாவும் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. என்னம்மா எங்கே கிளம்பிட்டா, ஊருக்கு கிளம்பிட்டியான்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கீழே வந்ததுக்கு பிறகு ராஜாங்க கேட்குறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா, மாம்ஸ் தான் ஏதோ வெளியே போகணும்னு சொன்னாங்க, நாளாக ரெடி ஆகிட்டு வந்துட்டு நீங்கள் யாரும் ரெடி ஆகலை, எங்கேயோ டூர் போகிறதா சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, டூரா அப்பெல்லாம் யாரும் எங்கேயும் போகலையேன்னு மோகனா சொல்கிறாங்க. என்ன மாம்ஸ் அப்போது நாம மட்டும்தான் போகிறோமா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனேயே அங்கே காவியா போஸை பார்க்குறாங்க. போஸ் வந்துட்டு, இனி நீங்கள் இருக்க வேண்டாம், நீ கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல, என்ன மாம்ஸ் நான் இங்கே இருக்க வேண்டாம்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க, நான் இங்கே ஆசைப்பட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை இனி நீங்கள் இருக்க வேண்டாம், நான் தான் சொல்கிறல, நீ கிளம்பி நீ அந்த மணிக்கே போ, உன் அண்ணன் ஊருக்கு போயிட்டான், இங்கே மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ இங்கேயே இவ்வளோ நாள் தங்கியிருந்தா என்ன சொல்லுவாங்க, நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யாவையும் அங்கே போஸையும் பார்க்குறாங்க. ராஜா, ஏன் போஸு என்னாச்சு, இப்போ எதுக்கு நீ ஐஸ்வர்யாவை வீட்டிலேருந்து வெளியே போக சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, வேணா பெரியப்பா, இதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இங்கே இருந்தால் சரியா இருக்காது அப்படின்னு சொல்ல, நான் இதுக்கு போகணும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, என்னத்தை இதெல்லாம் சொல்லிட்டு ஈஸ்வரியை பார்க்க, ஈஸ்வரி போஸை பார்க்குறாங்க. என்னடா போஸு, அவள் என் அண்ணன் பொண்ணு, அவளை இப்படி மரியாதை இல்லாமல் நடத்தினா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா இங்கே இருக்கிறது தானே சரியா இருக்குன்னு சொல்ல, ஏன் இருக்கணும், அவள் இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல, என்ன காரணம்னு சொல்லுடா அப்படின்னு அங்கே நிற்கிற அப்பத்தாவும் போஸை பார்த்து கேட்க, அது வந்து அப்பதான் அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யாவுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, இங்கேயே இருந்தால் ஏதாச்சும் தப்பாக யாராவது பேசினாங்கன்னா என்ன ஆகுறது, அவளுக்கு கல்யாணம்லாம் ஆகணும்ல, கல்யாணம் ஆனதுக்கு பிறகு புருஷன் பிள்ளையோட வந்து இங்கே தங்கிட்டு போகட்டும், தாராளமாக தங்கிட்டு போகட்டும், அப்போ நான் எதையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு போஸு சொல்ல, என்னடா இவன் இப்படி பேசுகிறானேன்னு அப்பத்தா அதுலேருந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பிள்ளை போஸா இது இப்படி பேசுகிறான்னு சொல்ல, என்ன போஸு என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, நீ வெளியே கிளம்பி போன்னு சொன்ன, சீக்கிரமாக போ, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடும், ஃப்ளைட் டிக்கெட்லாம் உனக்கு புக் பண்ணியாச்சு, சீக்கிரமாக கிளம்பு அப்படின்னு சொல்ல, அண்ணே வண்டி எடுங்கண்ணே அப்படின்னு கருப்பு ஓடி வந்து சொல்ல, என்னால் போக முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. நான் இதுக்கு போகணும், நான் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்ல வரேன்னு அங்கே இருக்கப்பத்தா கேட்க, ஆமாம் கல்யாணம் ஆகிக்க போகிற புருஷனே நான் பண்ணிட்டு இந்த வீட்டில் தான் வாழ போகிறேன், அவரே இங்கே இருக்கும்போது நான் இங்கே இருந்தானே அப்படின்னு சொல்ல, யாரை சொல்கிறவ நீ அப்படின்னு அப்பத்தா கேட்க, சேது மாம்சம் தான் சொல்கிறேன்னு சொன்னதும் சேதுவுக்கு ஷாக் ஆகுது. என்ன ஐஸ்வர்யா என்ன சொல்லிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்க, ஆமாம் மாம்ஸ், நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு உண்மையாக நேர்மையாக சந்தோஷமாக இந்த வீட்டில் அவங்க கூட வாழ்வேன், இந்த தமிழ்ச்செல்வி மாதிரியெல்லாம் நான் உங்களை ஏமாத்திர மாட்டேன், யாரோ ஒருத்தருக்கு பிள்ளையை சம்மந்துக்கிட்டு இந்த வீட்டில் அவ்வளோ தெனாவட்டா இங்கே உங்கள் ரூம்குள்ளே இருக்கும்போது நான் இந்த வீட்டில் இருந்தால் என்ன தப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. ஐஸ்வர்யா கேட்ட கேள்வி பதிலுக்கு கோவம் வட்ட இங்கே சேது இங்கே அறைய வரத்துக்குள்ளே யாரை பார்த்து என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு போஸ் ஓடி வந்து ஐஸ்வர்யா கன்னத்தில் பலார்விட, இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரி அப்படியே திகச்சு போய் போஸை பார்த்துட்டு இருக்க, போடி வெளியேன்னு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள பார்த்து என்ன பேசுகிற, அண்ணன் ரூமில் அண்ணனே இருக்க வச்சிருக்காருனா அப்போ அவங்க மேலே தப்பு இல்லைன்னு தானே அர்த்தம், அதை கூட அவனுக்கு புரியல, நீ படித்த முட்டாளா அப்படின்னு சொல்லி இங்கே திட்டவும் செய்கிறாங்க. இல்லை அது வந்து எல்லாம் அத்தை தான் சொன்னாங்கன்னா, எங்கள் அம்மா தான் அறிவு இல்லாமல் ஏதாவது சொல்கிறாங்கன்னா உனக்கும் அறிவில்லைன்னு சொல்ல, போஸ் இப்படி பேசினதை கேட்ட ஈஸ்வரி கோவப்பட்டு போஸை பார்க்க, ஒழுங்கு மரியாதை கிளம்பி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அங்கே இருக்க ஐஸ்வர்யா வேறு வழி இல்லாமல் அந்த வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போய் நிற்க, எங்கள் அக்காவை பார்த்தா தப்பாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புரியாத பாஷையில் கண்ணா பின்னாடி எங்கள் திட்ட காதை பொத்திக்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளியேறவும் செய்கிறாங்க ஐஸ்வர்யா. உள்ளே வந்த போஸை பார்த்து அத்தனை பேரும் அதிர்ச்சியில் நிற்க, கரெக்டான வேலையை பார்த்துருக்கான்னு காவியா அங்கே நிற்கிற போஸையும் பார்க்குறாங்க. அதே நேரத்தில் அங்கே நின்றுக்கிட்டு இருக்க அவங்க அம்மாவையும் பார்க்குறாங்க. ஏயா போஸு நீயா இப்படியெல்லாம் பேசின அப்படின்ற மாதிரி கேட்க, வேறு என்ன பெரியப்பா பண்ண சொல்கிறீங்க, இந்த ஐஸ்வர்யா மனசில் இப்படிப்பட்ட ஒரு ஆசை இருக்குன்றப்போ நம்ம பண்ணுறது சரியாக தானே இருக்கணும், அதுக்காக தான் அவளை வெளியே பிடிச்சி தள்ளினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது எங்கள் ஐஸ்வர்யாவுக்கும் மட்டும் இல்லை இந்த வீட்டில் இருக்க சிலருக்கும் அது பொருந்தும், அவங்க விஷயத்தை அவங்க பார்த்துக்கிட்டா போதும், மற்றவங்க வாழ்க்கையில் தலையிடாமல் இருக்க வரைக்கும் அவங்களுக்கு நல்லதுன்னு காவியா ஜாடமாடையாக அங்கே நின்றுக்கிட்டு இருக்க சாவுத்திரி தாமரையை பார்த்து பேசும்போது சாவுத்திரிக்கும் தாமரைக்கு கோவம் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. உள்ளே வந்த போஸுக்கிட்ட இங்கே கண்ணா பின்னான்னு ஈஸ்வரி திட்டுறாங்க. என்னடா நினச்சிட்டு இருக்கோம் மனசில் சொல்லிட்டு கேட்க, என்னம்மா என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க காவியா வராங்க. போஸு எல்லாத்தையும் நான் சொல்லி தான் செஞ்சேன், இதுக்கப்புறம் வேறு என்ன வேணும், போஸை நான் கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், இனி நான் என்ன சொன்னாலும் போஸ் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு காவியா சொல்ல,
இருந்தாலும் என் அண்ணன் பொண்ணை நீங்கள் 2 பேரும் இப்படி நடத்தினது எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல, ஏண்டா அவளுக்கு தான் தெரியாது உனக்கும் தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியா எங்களுக்கு அந்த ஐஸ்வர்யாவை பற்றி தெரிஞ்சதுனால தான் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப சொன்னேன். எல்லாம் நான் சொல்லி தான் உங்கள் பையன் போஸும் பண்ணார். இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. இங்கே என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? அப்போ உங்களை செங்கல் சூளைக்கு கூப்பிட்டார்ல, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதட்டேன். அம்மா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு உடனே போஸ் அங்கேருந்து கிளம்பி போக, என்னம்மா இவன் இப்படி மாறிட்டானே அப்படின்னு சித்ராவும் ஈஸ்வரி கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் திரும்பி வந்து திரும்பவும் இங்கே ஈஸ்வரியை பார்த்தும் சித்ராவை பார்த்துட்டும் சொல்கிறாங்க, காவியா உனக்கெல்லாம் மனசாட்சின்றது இருக்காது. அடுத்தவங்க வாழ்க்கையில் குட்டையை குழப்பறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவ போல. ஆமாம், இந்த வீட்டிலேருந்து என்னத்தை சாதிச்சு கிழிச்சிங்க 2 பேரும்? இப்போ வச்சு உங்கள் பிள்ளை போசு போய் சொந்தமாக சம்பாதிச்சு அந்த பணத்தை கொண்டு வந்து என் கையில் கொடுக்குறான். இந்த வீட்டில் தெண்டமேனு இருக்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தி வரல. தெண்டமேனு இன்னொருத்தவங்க காசில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு அசிங்கமாகவும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் ரொம்ப ஓவராக பேசாத. எங்கள் அப்பா சம்பாதிக்கிறாங்க, அதில் தானே நாங்கள் சாப்பிட்றோன்னு சொல்ல, உங்கள் அப்பா உங்களுக்காகவே இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சிட்டு இருக்காரே, அவருக்காக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு ஒரு வார்த்தையை திருப்பி கேட்குறாங்க காவியா. அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிற ஈஸ்வரியாலையும் சித்ராவாலையும் பதில் பேசவே முடியலை. ஐஸ்வர்யாவை வச்சு கேம் விளையாட நினைக்கிறீங்களா? இந்த ஐஸ்வர்யாவை எப்படி இங்கேருந்து பேக்கப் பண்ணன்னு பார்த்தீங்களா? அதுவும் உங்கள் புள்ள போஸ் கையாலேயே அனுப்பி வச்சேன் பார்த்தீங்களா? இவ்வளோ தூரம் பண்ண எனக்கு ஏன் உங்கள் புள்ள போஸாலேயே உன்னையையும் உங்கள் அம்மாவையும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பி வைக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு காவியா சொல்லிட்டு திமிரா பேசிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக, ஈஸ்வரி சித்ராவும் படபடுத்து போய் நிற்கிறாங்க. இங்கே காவியா பேசின பேச்சால் இங்கே போஸ் பண்ணதை நினச்சி ஒரு பக்கம் வருத்தப்பட, காவியா பேசினதை நினச்சி ஒரு பக்கம் பயந்து போய் நிற்க, இன்னொரு பக்கம் எங்கள் தமிழ்ச்செல்வி நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியுதுன்னு காவியா கிட்ட வந்து சொல்ல, அந்த ஐஸ்வர்யா முதலேருந்தே சரியில்லை. எங்கள் மாமா கிட்ட அடிக்கடி தொட்டு பேசுறது, அப்படி இப்படி பேசுறதுன்னு எதுவுமே பிடிக்கல. எப்படி உங்களுக்கு இப்படிப்பட்ட ஐடியா தோணுச்சுன்னு தானே கேட்க, அந்த ஐஸ்வர்யா உங்களுக்கு மட்டும் எனக்கு தோணல், எனக்கும் அவளை பார்க்கும்போது அப்படி தான் தோணுச்சு. அதுவும் இல்லாமல் அடிக்கடி அவங்க 3 பேரும் தனியாக பேசிக்கிறதே தெரிஞ்சது. ஏன் என்ன எதுக்காகன்றது. அதனால தான் இதுங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப என்ன பண்ணணும்னு நினச்சேன். அதான் போசிக்கிட்டேன். எங்கள் அப்பா இப்போ செங்கல் சூளையில் உன்னை வேலையில் செங்கல் தானே விட்டுருக்காரு. அடுத்து கல்லாவில் உட்காரணுன்னா நான் சொல்கிறத செய்யின்னு சொன்னேன். அவனும் நான் சொன்னதை நம்பிக்கிட்டே இப்படி செஞ்சுட்டான்னு சொல்ல, அப்படியாக்கா அப்போது உங்கள் வீட்டுக்கார் போஸுக்கு அங்கே நல்ல வேலையை கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அது கனவுல கூட நடக்காது. இன்னைக்கு நாளைக்குன்னு அவனை நான் என்னெல்லாம் செய்ய போகிறேன்றது மட்டும் பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு காவியா சொல்ல, இதை கேட்ட எங்கள் தமிழ்ச்செல்வி ஏங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, அவன் அந்த குடும்பத்துக்கு இந்த மாதிரி தரனே கொடுத்தாதாங்க அவங்க எல்லாரும் திருந்துவாங்க அப்படின்ற மாதிரி எங்கள் காவியா பேசிகிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் தமிழ்ச்செல்வி ஐஸ்வர்யா மூலம் வந்த பிரச்சனையும் படித்து இன்னும் ஒரே ஒரு டிக்கெட் தான் இருக்குது, அதையும் எப்படி வெளியே அனுப்புறதுன்னு எனக்கு தெரியணும். தாமரையை பற்றி பேசிட்டு காவியா உள்ள போய்ட்றாங்க. காவியாவுக்கு ரொம்ப நல்ல டைப்பாக இருக்காங்களேன்னு தனத்துக்கும் மலருக்கும் ரொம்பவே பிடிச்சி போயிடுது எங்கள் காவியாவை. கடைசியில் சிக்கி சின்ன பணம் ஆயிட்டுருக்குது எங்கே ஈஸ்வரி சித்ரா அந்த போஸ் 3 பேரும் தான்.